வணக்கம். தமிழகம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை விரிவாக காண்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை காண்போம். விளாத்திக்குளம் பேரூராட்சி அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் அதிரடி சோதனை. கணக்கில் வராத 1,35,000 ரூபாய் பணம் பறிமுதல். சாலையை சீரமைக்காத நகராட்சி நிர்வாகத்திற்கு கண்டனம். நகராட்சி அலுவலக வாயிலில் திண்டிவனம் சட்டமன்ற உறுப்பினர் அர்ஜுனன் தர்ணா. இனி விரிவான செய்திகள். மரக்காணம் பக்கிங்காம் கால்வாயில் பாதியில் நிறுத்தப்பட்டுள்ள தடுப்புக்கரை பணியை உடனடியாக துவங்க வலியுறுத்தி 10 கிராமம் விவசாயிகள் மரக்காணம் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடத்தினர். மரக்காணம் அருகே வண்டிப்பாளையம், நடுக்குப்பம், கிலாப்பாக்கம், ஆத்திக்குப்பம், அனுமந்தை, காளியாங்குப்பம், ஊரணி, வடகரம், முதலியார்பேட்டை, புதுப்பாக்கம் உள்பட 25க்கும் மேற்பட்ட கிராமங்கள் உள்ளது. இந்த கிராமங்களின் அருகில் பக்கிங்காம் கால்வாய் அமைந்துள்ளது. ஆரம்ப காலத்தில் இந்த கால்வாயிலிருந்து தான் தண்ணீர் எடுத்து அப்பகுதி விவசாயிகள் விவசாயம் செய்து உள்ளனர். ஆனால் பருவநிலை மாற்றத்தின் காரணமாக கடல் நீர் இந்த கால்வாய் பகுதியில் புகுந்துள்ளது. இதனால் கடல் நீர் புகுவதை தடுக்க ஆங்கிலேயர் காலத்தில் பக்கிங்காம் கால்வாயில் முதலியார்பேட்டை மற்றும் காக்காபாளையம் பகுதியில் தடுப்பு அணை கட்டி உள்ளனர். இதன் காரணமாக பக்கிங்காம் கால்வாயில் கடல் நீர் கலப்பது தடுக்கப்பட்டுள்ளது. ஆனால் அந்த தடுப்பு அணையை மேற்கொண்டு சரி செய்யப்படாததால் அணை முற்றிலும் சிதிலமடைந்துவிட்டது. இதனால் மீண்டும் கடல் நீர் பக்கிங்காம் கால்வாயோடு கலந்துவிட்டது. இதன் காரணமாக மீண்டும் பக்கிங்காம் கால்வாயில் புதிய தடுப்பணை அமைக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை வைத்தனர். இந்நிலையில் 161 கோடி ரூபாய் மதிப்பில் புதிய தடுப்பு அணை மற்றும் கால்வாயில் 2 பக்கமும் அணை கட்டப்பட்டுள்ள இடத்திலிருந்து 25 கிலோமீட்டர் தடுப்பு கரை அமைக்க அரசு நிதி ஒதுக்கீடு செய்தது. இந்த நிதியின் மூலம் பழைய தடுப்பு அணை இருந்த பகுதியில் தற்போது புதிய தடுப்பு அணை கட்டப்பட்டுள்ளது. அணை கட்டி முடிக்கப்பட்டவுடன் தடுப்பு கரை அமைக்க பணிகள் துவங்கப்பட்டது. இந்த பணி தடுப்பு அணையிலிருந்து 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு நடைபெற்றது. இதனை பார்த்த வனத்துறையினர் இந்த இடம் எங்கள் கட்டுப்பாட்டில் உள்ளது, இதனால் இங்கு தடுப்பு கரை அமைக்க கூடாது என தடுத்து விட்டனர். இதனால் பருவமழை காலத்தில் பக்கிங்காம் கால்வாயில் வரும் அதிகப்படியான வெள்ளப்பெருக்கானது அருகில் உள்ள கிராமங்களில் புகுந்து பெரும் பாதிப்பை உண்டாக்குகிறது. இதுபோல் ஆண்டுதோறும் 3000 ஏக்கர் விலை நிலங்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்படுகிறது. எனவே வெள்ள பாதிப்பை தடுக்க வேண்டும் என்றால் நிறுத்தப்பட்டுள்ள தடுப்பு கரை கட்டும் பணியை உடனடியாக துவங்க வேண்டும். புதிதாக கட்டப்பட்டுள்ள தடுப்பு அணையின் உயரத்தை குறைக்க வேண்டும். இதுபோல் கால்வாய் அருகில் உள்ள ஓடைகளில் இருக்கும் ஆக்கிரமிப்புகளை அகற்றி ஓடைகளை தூர்வார வேண்டும். வண்டிப்பாளையம், ஆத்திக்குப்பம் இடையில் பக்கிங்காம் கால்வாயில் மேம்பாலம் அமைத்து தார் சாலை அமைக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி 10க்கும் மேற்பட்ட கிராமங்களை சேர்ந்த விவசாயிகள் மரக்காணம் வட்டாட்சியர் அலுவலகம் முன் தரையில் அமர்ந்து போராட்டம் நடத்தினர். இதனைத் தொடர்ந்து இதே கோரிக்கைகளை வலியுறுத்தி வட்டாட்சியர் பாலமுருகனிடம் விவசாய சங்கத்தின் சார்பில் கோரிக்கை மனு கொடுத்தனர். இந்த மனுவை வாங்கிய வட்டாட்சியர் மாவட்ட நிர்வாகத்தின் ஆலோசனைப்படி உங்களது கோரிக்கைகள் நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறினார். இதனைத் தொடர்ந்து அங்கிருந்து விவசாயிகள் அமைதியாக கலைந்து தங்களது கிராமங்களுக்கு சென்றனர். கடல்ல 3 வருஷமா தண்ணி நின்று போகுது சார். விவசாயமே பண்ண முடியல. மாட்டுக்கு வைக்க கூட கிடையாதுங்க. 250 ரூபாய் 300 ரூபாய் சின்ன கட்டு இருக்குது. தடுப்பான கட்டணம் தடுப்பான ஓகே வாங்கிக்கலாம். வேப்பூரில் விடுதலை சிறுத்தை கட்சி தலைமை அலுவலகத்தில் மதிய உணவு திட்டத்தை துவக்கி வைத்த தொல் திருமாவளவன். கடலூர் மாவட்டம் வேப்பூரில் விடுதலை சிறுத்தை கட்சி கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளர் வீர திராவிடமணி மாவட்ட செயலாளராக பதவியேற்று ஓராண்டு நிறைவடைந்ததை தொடர்ந்து பல்வேறு பணிகளுக்காக வேப்பூர் வரும் கட்சியினர் மற்றும் பொதுமக்களுக்கு தினம்தோறும் 50 நபர்கள் உண்ணும் வகையில் புதிய மதிய உணவு திட்டத்தை அக்கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் துவக்கி வைத்து தானும் மக்களோடு மக்களாக உணவருந்தினார். இந்த நிகழ்வில் கட்சியின் மாவட்ட, பேரூர், நகர, ஒன்றிய கிளை நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.
கோவில்பட்டியில் காமராஜர் பிறந்தநாளை முன்னிட்டு நாடார் உறவின்முறை சங்க பொது நல மருத்துவமனையில் பிறந்த குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் அணிவிப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி எட்டயாபுரம் சாலையில் உள்ள நாடார் உறவின்முறை சங்கத்திற்கு பாத்தியப்பட்ட பொதுநல மருத்துவமனையில் காமராஜரின் பிறந்தநாளை முன்னிட்டு பிறந்த குழந்தைகளுக்கு மோதிரம் அணிவிக்கும் விழா நடைபெற்றது. பொதுநல மருத்துவமனையின் தலைவர் திலகரத்தினம் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் பிறந்த 5 குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் அணிவித்து சிறப்பிக்கப்பட்டது. மேலும் தொழிலதிபர் சங்கர் 1.5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மருத்துவ உபகரணங்கள் வழங்கி சிறப்பித்தார். இந்த நிகழ்ச்சியில் செயலாளர் தங்கராஜ், பொருளாளர் கோபாலகிருஷ்ணன், உறுப்பினர்கள் மாரிசாமி, மாணிக்க வாசகம், பிரசன்னா, பிச்சைக்கனி, அபிரகாம் ஐயாத்துரை, ஜெயபால், திருப்பதி, சுரேஷ், நந்தகுமார், சரவணன், சங்கர், ராஜசேகர், தமிழ்மணி, சுதாகர் உட்பட பலர் கலந்து கொண்டனர். உளுந்தூர்பேட்டையில் மறைந்த முன்னாள் முதல்வர் காமராஜரின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் மறைந்த முன்னாள் முதல்வர் கல்வி கண் திறந்த கர்ம வீரர் காமராஜரின் பிறந்தநாளை முன்னிட்டு கள்ளக்குறிச்சி மாவட்ட தலைவர் சின்ன சேலத்தார் ஜெயகணேஷ் வழிகாட்டுதலின்படி காமராஜர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து இனிப்புகள் வழங்கி சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் வட்டார தலைவர் பெரியசாமி தலைமை தாங்கினார். நகர தலைவர் நல்ல குழந்தை, கிளியூர் வட்டார தலைவர் ராமசாமி, பொதுக்குழு உறுப்பினர் காளிராஜன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மேலும் சிறப்பு அழைப்பாளர்கள் சுரேஷ்குமார், மாநில செயலாளர் வழக்கறிஞர் பிரிவு கோட்டை விஜயகுமார், வட்டார தலைவர் முக்கிய நிர்வாகிகள் ராமச்சந்திரன், கதிர்ஜோதிவேல், கார்த்திக், சேகர், கோதண்டபாணி, முகமது அலி, சசிதரன், முருகன், சேவாதலம், மாவட்ட தலைவர் நன்றி உரை கூறினார். இதில் செவிலியர், மாணவிகள், ஆசிரியர்கள், பொதுமக்களும் கலந்து கொண்டனர். காமராஜருடைய 122வது பிறந்தநாள் விழாவை இன்று உலகமெங்கும் கொண்டாடி கொண்டிருக்கின்றது. மாமனிதர் பெருந்தலைவர் காமராஜுக்கு இந்திய தேசிய காங்கிரஸ் நன்றி கடனையும் மரியாதையும் வடசெட்டியந்தல் துவக்க பள்ளியில் காமராஜர் பிறந்தநாள் விழா உற்சாக கொண்டாட்டம். காமராஜரின் பாடலை பாடி அசத்திய பள்ளி மாணவி. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் வட்டம் வடசெட்டியந்தல் கிராமத்தில் உள்ள துவக்கப்பள்ளியில் கர்மவீரர் காமராஜர் பிறந்த நாளை கல்வி வளர்ச்சி நாள் மற்றும் புதிய பாரத எழுத்தறிவு திட்ட தொடக்க நாள் விழா பள்ளியின் தலைமை ஆசிரியர் லட்சுமி தலைமையில் கொண்டாடப்பட்டது. முன்னதாக காமராஜரின் திருவுருவ சிலைக்கு அஞ்சல் துறை ஓய்வு கந்தசாமி தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது. பின்பு ஆசிரியர் கிருஷ்ணன் உள்ளிட்டவர்கள் கர்மவீரர் காமராஜரின் கல்வி சேவைகள், நல்லாட்சி முறைகளை பற்றி கருத்துரை வழங்கினர். நிகழ்ச்சியில் ஒரு பள்ளி மாணவி மதுமிதா, கண்ணுல கண்ணா கர்மவீரர் காமராஜரை சீருடைய தச்சு கொடுத்து செலவு செய்ய நாதி இல்லை ஐயா, சீருடை தந்து புத்தகம் தந்து செருப்பு தந்தாங்க என்ற பாடலை பாடி அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தினார். மேலும் விழாவின் சிக்கனத்தின் அவசியத்தை உணர்த்தும் பொருட்டு தலைமை ஆசிரியர் 1ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு உண்டியல் பெட்டியை வழங்கினார். சிறப்பாக நடைபெற்ற விழாவில் ஆசிரியர்கள் ஹேலன், கலைவாணி, பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்கள், பெற்றோர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். திண்டிவனம் நகர பகுதிகளில் சாலையை சீரமைக்காத நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து திண்டிவனம் சட்டமன்ற உறுப்பினர் அர்ஜுனன் திண்டிவனம் நகராட்சி அலுவலக வாயிலில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் நகர பகுதியான காந்தி வீதி, நேரு வீதி, மசூதி தெரு, தேவாங்கர் வீதி உள்ளிட்ட சாலைகளில் தார் சாலை அமைக்காமல் ஜல்லிகள் பெயர்ந்துள்ளதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்துள்ளனர். பாதாள சாக்கடை திட்டமும் ஆமை வேகத்தில் நடைபெறுவதாலும் குப்பைகள் ஆங்காங்கே எரிக்கப்படுவதால் நகர பகுதி மக்கள் பாதிக்கப்படுகின்றனர். தார் சாலைகள் போட வேண்டும், பாதாள சாக்கடை திட்டத்தினை விரைந்து முடிக்க வேண்டும், குப்பைகளை நகர பகுதியின் ஒதுக்குப்புறமாக கொண்டு சென்று அழிக்க வேண்டுமென வலியுறுத்தி திண்டிவனம் சட்டமன்ற உறுப்பினர் அர்ஜுனன் நகராட்சி ஆணையரிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் சட்டமன்ற உறுப்பினர் நேரு வீதியில் மக்களின் குறைகளை கேட்டறிந்து நடந்தே அதிமுக நிர்வாகிகளுடன் சென்று திண்டிவனம் நகராட்சி அலுவலக வாயிலில் தரையில் அமர்ந்து சாலைகளை சீரமைக்க வேண்டும், பாதாள சாக்கடை திட்டத்தினை விரைந்து முடிக்க வேண்டும் என வலியுறுத்தி ஜல்லி, எம்சாண்ட் கையில் எடுத்து வந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் ஈடுபட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் சாலைகளை சீரமைக்க நகராட்சி நிர்வாகத்திடம் ஜல்லி, எம்சாண்ட் இல்லையா என கண்டன கோஷங்களை எழுப்பினர். மேலும் எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினர் என்பதால் நகராட்சி நிர்வாகம் தன்னை புறக்கணிப்பதாக குற்றம் சாட்டினார். இந்த நிகழ்வில் மாவட்ட பொருளாளர் வெங்கடேசன், நகர கழக செயலாளர் தீனதயாளன், மாவட்ட இளைஞர் இளம் பெண்கள் பாசறை மாவட்ட செயலாளர் ஜெயபிரகாஷ் மற்றும்
கவுன்சிலர்கள் ஜனார்த்தனன், திருமகள், சரவணன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என்று நாங்கள் பலமுறை கூறியுள்ளோம். அதே போல எங்கள் மாவட்ட செயலரும் மாநில உறுப்பினர் அண்ணன் சிவஸ் அவர் தலைமையில் திண்டிவனம் நகராட்சி சீர்கேட்டை கண்டித்து பலமுறை போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் செய்தும் இந்த நகராட்சி கிட்டத்தட்ட திண்டிவனம் 1,20,000 மக்கள் வாழ்கின்ற இந்த நகராட்சி பழமையான நகராட்சி, பழமையான நீர்பிடிப்பு பகுதிகளில் விடிய விடிய மழை, மூலவகை ஆற்றில் நுரை பொங்கியபடி வந்த தண்ணீர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி தாலுகா முழுவதும் கடந்த 2 நாட்களாக தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. குறிப்பாக வைகை ஆற்றின் நீர்பிடி பகுதிகளான வெள்ளிமலை, மேகமலை, அரசடி, பொம்மராஜபுரம் பகுதிகளில் நேற்று இரவு பெய்த மழையால் காலை வரை தொடர்ந்தது. விடிய விடிய பெய்த மழையால் இன்று காலை வறண்டு காணப்பட்ட வைகை ஆற்றில் நீர்வரத்து தொடங்கியுள்ளது. வறண்டு மணல் மேடாக காட்சியளித்த வைகை ஆற்றில் நுரை பொங்க தவழ்ந்து வரும் தண்ணீரை கண்ட விவசாயிகளும் பொதுமக்களும் பெரும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மூல வைகை ஆற்றில் நீர்வரத்து தொடங்கியுள்ளதால் கடமலைக்குண்டு, வருசநாடு, மயிலாடும்பாறை பகுதிகளில் நிலத்தடி நீர் உயர்வதுடன் குடிநீர் பற்றாக்குறையும் அடியோடு நீங்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது. கடலூர் மாவட்டம் பெண்ணாடம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 122வது காமராஜர் பிறந்தநாள் விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. இவ்விழாவில் பள்ளி தலைமை ஆசிரியர் தலைமை ஏற்று நடத்தவும் பள்ளியின் வரலாற்று ஆசிரியர் மதியழகன் வரவேற்புரை நிகழ்த்தினார். பள்ளி மேலாண்மை குழு தலைவர் சுதா, பள்ளியின் உதவி தலைமை ஆசிரியர் ராஜலட்சுமி மாணவர்களுக்கு சிறப்புரை வழங்கினார். பள்ளியின் முன்னாள் மாணவர் கூட்டமைப்பு தலைவரும் உலக திருக்குறள் கூட்டமைப்பின் நிறுவன தலைவரும் முன்னாள் லயன்ஸ் சங்க தலைவருமான ஞானமூர்த்தி சிறப்புரை ஆற்றினார். அதனைத் தொடர்ந்து பெண்ணாடம் லயன்ஸ் சங்க மாவட்ட தலைவர் லயன்ஸ் லாமலிங்கம், வட்டார தலைவர் லயன்ஸ் மேழிச்செல்வன், மாவட்ட தலைவர்கள் லயன்ஸ் அருள்முருகன், லயன்ஸ் ஆனந்தம், லயன்ஸ் நீலமேகம், லயன்ஸ் பாஸ்கர் மற்றும் லயன்ஸ் ஜெயபிரகாஷ் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினர். பள்ளியில் 9 மற்றும் 10ஆம் வகுப்பு மாணவர்கள் 2 பிரிவுகளாக பிரித்து தற்போதைய சூழ்நிலையில் மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்கு பங்கு கொள்வது ஆசிரியர்களா பெற்றோர்களா என்ற தலைப்பில் மிக சிறப்பான பட்டிமன்றம் ஞானமூர்த்தி அவர்கள் நடுவராக இருந்து நடத்தினார். 2 குழுக்களின் விவாதங்கள் மிக சிறப்பாகவும் எல்லோராலும் ரசிக்கக்கூடியதாகவும் பாராட்டக்கூடியதாகவும் இருந்தது. இதனை பட்டதாரி ஆசிரியர்கள் ஏற்பாடு செய்திருந்தனர். முடிவில் காமராஜர் பிறந்தநாள் விழா நிகழ்ச்சியில் பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி, ஓவிய போட்டி, பாட்டு போட்டி, கவிதை போட்டி மற்றும் பட்டிமன்றம் போன்றவற்றில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. விழா நிகழ்ச்சியை பள்ளியின் முதுகலை ஆசிரியர் கமலநாதன் தொகுத்துரை வழங்கினார். இருபால் ஆசிரியர் பெருமக்கள் மற்றும் 10ஆம் வகுப்பு பெற்றோர்கள் பெருந்திரளாக கலந்து கொண்டு இந்த ஆண்டு பொதுத் தேர்வு எழுத உள்ள மாணவர்களுக்கு பெற்றோர்கள் ஆற்ற வேண்டிய கடமைகளை தெளிவாக எடுத்துரைக்கப்பட்டது. மாத உதவித்தொகை கேட்டு விண்ணப்பித்து காத்திருக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கு உடனடியாக உதவித்தொகை வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு மாற்றுத்திறனாளிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்பு உரிமைகளுக்கான சங்கம் சார்பில் கடலூர் மாவட்டம் ஆட்சி அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாத உதவி கேட்டு விண்ணப்பித்து காத்திருக்கும் மாற்றுத்திறனாளிகள் அனைவருக்கும் உடனடியாக உதவித்தொகை வழங்க வேண்டும், மாற்றுத்திறனாளிகளுக்கு ஊராட்சிகளில் 4 மணி நேரம் 100 நாள் வேலை வழங்கி முழு ஊதியம் ரூபாய் 319 வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும், மாற்றுத்திறனாளிகள் குடும்ப அட்டைகளை AAY அட்டைகளாக மாற்றி மாதம் 35 கிலோ அரிசி வழங்க வேண்டும், 40% மாற்றுத்திறனாளிகளுக்கு மாத உதவித்தொகை 3000 ஊனமுற்றவர்களுக்கு 5000 உதவித்தொகையும் வழங்க வேண்டும் போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மாற்றுத்திறனாளிகள் தங்களது அடையாள அட்டையை மாவட்ட ஆட்சியரிடம் ஒப்படைக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் ஆர்ப்பாட்டம் நடந்த இடத்தில் கோரிக்கை மனுக்களை பெற்ற அதிகாரிகள் மனுக்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதி அளித்ததை தொடர்ந்து பின்னர் ஆர்ப்பாட்டம் நடந்த இடத்தில் கோரிக்கை மனுக்களை பெற்ற அதிகாரிகள் மனுக்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதி அளித்ததை தொடர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட மாற்றுத்திறனாளிகள் கலைந்து சென்றனர். அனைத்து மாற்றுத்திறனாளி அனைவருக்கும் வழங்கிடு, மாற்றுத்திறனாளிக்கு மாத உதவித்தொகை வழங்கிடு.
நம்மியேந்தல் கிராமத்தில் அரசு உதவி பெறும் பள்ளியில் காலை உணவு திட்டம் சட்டமன்ற உறுப்பினர் சரவணன், சேர்மன் சுந்தரபாண்டியன் துவக்கி வைத்தனர். கலசப்பாக்கம் தொகுதிக்குட்பட்ட புதுப்பாளையம் ஒன்றியம் சி நம்மியேந்தல் கிராமத்தில் அரசு உதவி பெறும் தொடக்கப்பள்ளி காலை உணவு திட்டத்தை சட்டமன்ற உறுப்பினர் சரவணன், சேர்மன் சுந்தரபாண்டியன் துவக்கி வைத்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட புதுப்பாளையம் ஒன்றியம் சி நம்மியேந்தல் கிராமத்தில் அரசு உதவி பெறும் தொடக்கப்பள்ளியில் காலை உணவு திட்டம் துவங்கும் விழா நடைபெற்றது. புதுப்பாளையம் ஒன்றியம் குழு பெரும் தலைவர் சுந்தரபாண்டியம் தலைமை தாங்கினார். திமுக கிழக்கு ஒன்றிய செயலாளர் ஆறுமுகம், பொதுக்குழு உறுப்பினர் இளங்கோவன், ஒன்றிய குழு உறுப்பினர் பொன்னி சுந்தரபாண்டியன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். பஞ்சாயத்து தலைவர் ஜான் மெட்ரிலா மற்றும் ஒன்றிய குழு உறுப்பினர் தீர்த்தமலை ஆகியோர் அனைவரையும் வரவேற்றனர். சிறப்பு அழைப்பாளராக கலசப்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினர் சரவணன் பங்கேற்று முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தை துவக்கி வைத்தார். அப்பொழுது அவர்கள் பேசுகையில், தமிழக முதலமைச்சர் ஆட்சி பொறுப்பேற்று 3 ஆண்டு காலம் பொற்கால ஆட்சி நடத்தி வருகிறார். மகளிர் உரிமை தொகையை மாதம் ரூபாய் 1000 வழங்குகிறார். விடுபட்டவர்களுக்கு இன்று முதல் 2ஆம் கட்டமாக வழங்குகிறார். இந்தியாவிலேயே வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத ஒரு திட்டம் பள்ளி மாணவர்களுக்கான காலை உணவு திட்டம். இத்திட்டத்தின் மூலம் இன்றிலிருந்து அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு மாணவர்களுக்கும் காலை உணவு திட்டத்தை முதலமைச்சர் துவக்கி வைத்துள்ளார். அதனைத் தொடர்ந்து சி நம்மியேந்தல் கிராமத்தில் அரசு உதவி பெறும் தொடக்க பள்ளி காலை உணவு திட்டம் துவக்கி வைக்கப்பட்டன. இல்லம் தேடி கல்வி, மக்களை தேடி மருத்துவம், நான் முதல்வர் போன்ற எண்ணற்ற திட்டங்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் செயல்படுத்தி வருகிறார். மேலும் இத்தொகுதிகளில் கடந்த அதிமுகவினர் 10 ஆண்டு காலம் ஆட்சியில் ஒரே ஒரு சிறு பாலம் மட்டுமே கட்டப்பட்டிருந்தது. ஆனால் திமுக ஆட்சி பொறுப்பேற்றதும் பல்வேறு உயர்மட்ட பாலங்கள் அமைத்து கொடுத்துள்ளோம். சில பாலங்களில் பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதே போன்ற திட்டங்கள் தொடர நான் சட்டமன்றத்தில் உங்களுக்காக குரல் கொடுப்பேன். மகளிர் உயர்கல்வி நிதி குழு உறுப்பினர் போல் மாணவர்களுக்கு விரைவில் நிதி உதவி வழங்கப்படும் என்றும், கலசப்பாக்கம் தொகுதியில் புதுப்பாளையம் ஒன்றியத்தில் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை தமிழ்நாடு அரசு செய்து வருகிறது என்றும், கலசப்பாக்கம் தொகுதியை தன்னிறைவு பெற்ற தொகுதியாக மாற்றுவோம் என்றும், தொடர்ந்து காமராஜரின் பிறந்தநாளை முன்னிட்டு அவரது திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். மேலும் இந்நிகழ்ச்சியில் உதவி இயக்குனர் ராமச்சந்திரன், வட்டார வளர்ச்சி அலுவலர் சம்பத் நிர்மலா, வட்டார கல்வி அலுவலர் கோவிந்தராஜ், ஆறுமுகம், உதவி திட்ட அலுவலர் மகளிர் திட்டம் ராஜீவ்காந்தி, துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் சத்துணவு சுபாஷினி, வட்டார இயக்க மேலாண் பன்னீர் மற்றும் தலைமை ஆசிரியர் வின்சென்ட், அரசு ஒப்பந்ததாரர் செல்வகுமார் உள்ளிட்ட அரசு அதிகாரிகளும், உள்ளாட்சி பிரதிநிதிகளும், ஒன்றிய குழு உறுப்பினர்களும், பள்ளி தலைமை ஆசிரியர் உள்ளிட்ட இருபால் ஆசிரியர்களும், மாணவ மாணவியரும், பெற்றோர்களும், பொதுமக்களும், திமுக கட்சி நிர்வாகிகளும், தொண்டர்களும் மற்றும் மூத்த முன்னோடிகளும் பலர் கலந்து கொண்டனர். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகையை தரைக்குறைவாக பேசிய பாஜக தலைவரை கண்டித்து உதகை ஏடிசியில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் சட்டமன்ற உறுப்பினரும் செல்வ பெருந்தகை தரைக்குறைவாகவும் அவர் மீது பொய்யான குற்றச்சாட்டுகளை சொல்லி தவறாக விமர்சனம் செய்து வரும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையை கண்டித்து நீலகிரி காங்கிரஸ் கமிட்டி சார்பாக மாவட்ட தலைவர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் கணேஷ் அவர்கள் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு மாநில வட்டார நிர்வாகிகள், அணி தலைவர்கள், அணி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். 2004 இந்த கேஸ் 2004 கேஸ் போட்டிருக்காங்க. அதுல என்ன அவர் கன்விக்ட் ஆயிருக்காரா? அது முக்கியம். அப்படி கன்விக்ட் ஆயிருந்தா அவர் இன்னைக்கு வந்துட்டு எம்எல்ஏ ஆயிருக்க முடியுமா? விளாத்திக்குளம் பேரூராட்சி அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்பு காவல்துறை அதிரடி சோதனை. மாறு வேடத்தில் வந்த லஞ்ச ஒழிப்பு காவல்துறை கணக்கில் வராத 1,34,500 ரூபாய் பணத்தை கைப்பற்றி விசாரணை. தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் பேரூராட்சி அலுவலகத்தில் பல்வேறு முறைகேடுகள் நடைபெறுவதாக கிடைக்கப்பட்ட புகாரின் பேரில் லஞ்ச ஒழிப்புத்துறை துணை காவல் கண்காணிப்பாளர் பீட்டர் பால்துரை தலைமையில் காவல் கண்காணிப்பாளர் அனிதா உள்ளிட்ட 12 பேர் கொண்ட குழுவினர் விளாத்திக்குளம் பேரூராட்சி அலுவலகத்தில் திடீர் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இதில் சில விஜிலன்ஸ் காவல்துறையினர் கைலி மற்றும் காக்கி சட்டை அணிந்து டிரைவர் போல் மாறுவேடத்தில் வந்து சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். விஜிலன்ஸ் காவல்துறையினர் திடீர் சோதனையின் காரணமாக பேரூராட்சி அலுவலகத்தின் மெயின் கேட் இழுத்து மூடப்பட்டுள்ளது. இதனால் பேரூராட்சி அலுவலகத்திற்கு பல்வேறு பணிகள் நிமித்தம் வருகை தந்த பொதுமக்கள் திருப்பி செல்கின்றனர். பேரூராட்சி செயல் அலுவலகம் மகேஸ்வரன் மற்றும் அலுவலர் ஊழியர்களிடம் பூட்டப்பட்ட அறையில் விசாரணை நடைபெற்று வருகிறது. பேரூராட்சி அலுவலகத்தின் உள்ளே இருந்த புரோக்கர்கள் சுற்றி வளைக்கப்பட்டு அவர்களிடம் இருந்த மொபைல் போன்களும் கைப்பற்றப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது. மேலும் பேரூராட்சி அலுவலகத்தில் உள்ள கம்ப்யூட்டர்கள் மற்றும் ஆவணங்களை ஆய்வு செய்து வருகின்றனர். இதுகுறித்து விஜிலன்ஸ் காவல்துறையினர் வட்டாரங்கள் கூறுகையில், பல்வேறு
முறைகேடுகள் மோசடிகள் நடைபெற்று இருப்பதாகவும் கிடைக்கப்பட்ட ரகசிய தகவலை அடுத்து 2 டீம்களாக சோதனையில் ஈடுபட்டு வருகின்றோம். ஆவணங்கள் இருப்பு அறையில் கணக்கில் வராத 1,34,500 ரூபாய் பணம் கைப்பற்றப்பட்டுள்ளது. கைப்பற்றப்பட்ட பணம் தொடர்பான விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த சோதனை இரவு வரை தொடரும் என தெரிவித்தனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். விளாத்திக்குளம் பேரூராட்சி அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் அதிரடி சோதனை. கணக்கில் வராத 1,35,000 ரூபாய் பணம் பறிமுதல். சாலையை சீரமைக்காத நகராட்சி நிர்வாகத்திற்கு கண்டனம். நகராட்சி அலுவலக வாயிலில் திண்டிவனம் சட்டமன்ற உறுப்பினர் அர்ஜுனன் தர்ணா. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜானகி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.